வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 144 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ஒருத்தரோட வாழ்க்கைய இது போன்ற சில அற்புத நாட்களும் அற்புத கிரக சேர்க்கையும் தான் நம்மளோட வாழ்க்கையவே மாத்தி அமைக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சில அற்புத நாட்கள், அற்புத கிரக அமைப்புகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்தும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மேம்பாடு அடைய வைக்கும். தீராத பல சிக்கல்களை தீர்க்க வச்சு அதுலயே அவனை சாதிக்க வைக்கும். எதுல சறுக்குனாங்களோ, எதுல அவர்கள் பின்னடைவு சந்திச்சாங்களோ, எதுல வீழ்ச்சி அடைந்தாங்களோ அதுலயே வெற்றி அடைய வைக்கக்கூடிய கிரக அமைப்பும் இது போல வரக்கூடிய அற்புத கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் எந்த கிரகத்தினால ஏற்படுது, எத்தனை நாள் இந்த கிரக சேர்க்கை நீடிக்குது? பொதுவா சொல்லுவோம், கடவுளின் கடைக்கண் பார்வை ஒரு நொடி பட்டுட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடலாம், சரித்திரம் படைத்திடலாம், சாதனை படைச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அதி உன்னதமான கிரக சேர்க்கை எவ்வளவு நாள் நடக்குதுங்கிறதான் பார்க்க போறோம். இந்த கிரக சேர்க்கையில பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, புதன், ராகு. குரு பகவான் நவ கிரகங்களில் பரிபூரண சுப கிரகம். ஒருவருக்கு திருமாங்கல்யத்தையும் சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடியவர் குரு பகவான். ஒருத்தருக்கு விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கணுமா, குருவின் ஆதரவு அவசியம். தங்கத்தையும் பண குவியல் பண மூட்டையையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். உங்களுக்கு எந்த விதமான சறுக்களும் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடியவர் குரு பகவான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் குரு. எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தரோட ஜாதகத்துல குரு வலிமையா இருந்துட்டா அவர் 60% வெற்றியை இந்த குருவின் துணையால பெற்றிடலாம். மீதி 8 கிரகங்கள் அவர்களுக்கு 40% வலிமையை தான் தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவான் இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். இரண்டாவது நம்ம சொல்லக்கூடியது புதன். புதன் என்பவர் இளமையையும் கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனையும் தரக்கூடியவர். ஒருத்தர் சாதுரியமாக புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோட எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு காரணமான கிரகம் புதன். குரு என்பவர் பிறவியில் ஞானத்தை தரக்கூடியவர். புதன் என்பவர் உங்களுடைய படிப்பினாலும் உங்களோட அனுபவத்தினாலும் உங்களுடைய சமயோகித புத்தியாலும் நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன். காதலை குறிக்கக்கூடியவர். யார் ஒருவருக்கு புதன் வலிமையா இருக்கோ அவர்கள் தான் தனித்திறமையால் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடைவார்கள். அதே மாதிரி வரவு செலவுகள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டர், சிஏ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கக்கூடியவர்கள், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் புதன். அடுத்தது மூன்றாவது கிரகம் ராகு. ராகு என்பவர் பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். எந்த விதமான செயல்களிலும் ஒருவர் பிரம்மாண்டமான எண்ணத்தையும் சிந்தனையும் ஆசையையும் முயற்சியையும் செய்வதற்கு ராகு தான் காரணம். இந்த ராகு கேதுவுல ராகு என்பவர் தலையையும் கேது என்பவர் வால் பகுதியையும் குறிக்கக்கூடியவர். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதனாலதான் ராகுங்கிறது பாம்பின் தலையை குறிக்கும். ஒரு சின்ன பாம்பு எவ்வளவு பெரிய இரையை கூட எவ்வளவு பெரிய உயிரினத்தை கூட ஈஸியாக விழுங்கக்கூடிய சக்தி பெற்றது. 144 வருஷத்துக்கு பிறகு இந்த யோகம் வருதுன்னு சொல்றோமே, ஏன் அப்படின்னா புதன் பொதுவாக 30 நாள் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவர். ஆனா இப்ப புதன் 77 நாட்கள் ஒரே ராசியில் இருந்து இந்த யோகத்தில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் 77 நாட்கள் புதன் ஒரே ராசியில் கும்ப ராசியிலேயே இருக்க போறார். கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். அங்கே புதன் பிப்ரவரி 3ஆம் தேதி 77 நாட்கள் அங்கே இருக்கும் பொழுது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புதனையும் ராகுவையும் பார்க்க போறார். மிதுன ராசி என்பது புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னின்னு 2 வீடு. அதுல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்ப ராசியில் இருக்கும் புதனையும் ராகுவையும் பார்க்க போறாங்க. இதை விட இன்னொரு விசேஷமும் இருக்கு. குரு எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்கிறாருன்னா, குரு தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த புதனையும் ராகுவையும் பார்க்கிறார். இந்த புதனும் ராகுவும் அமர்ந்திருக்கும் வீடு சனியின் வீடான கும்ப ராசி. இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் அசுர வளர்ச்சியையும் வெற்றியையும். என்ன விஷயங்கள்ல இவ்வளவு நாள் தடையா இருந்துச்சு, எது நடக்கல, நான் எத்தனையோ முயற்சி பண்ணிட்டேன் குருஜி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த சிக்கலுமே சரியான பாட்ட காணோம். ஒண்ணு போனா ஒண்ணு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை, அடி மேல அடி,
வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடுமையான காலகட்டத்தை நான் சந்திக்கல அப்படின்னு நினைத்தவர்கள் கூட உங்களோட திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் உங்களோட கிரியேட்டிவிட்டினாலும் நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதும் நீங்கள் படித்ததும் இந்த உலகமும் சமுதாயமும் குடும்பமும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு கத்து கொடுத்ததை வைத்து எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பதற்கு தான் குருவின் பார்வை இந்த புதனுக்கு இருக்கிறது. குரு புதனின் வீட்டிலிருந்து பார்க்கிறார். 10ம் பத்தாததுக்கு பிரம்மாண்டமான எண்ணத்தையும் திட்டத்தையும் செயல்களை நிறைவேற்றுவதற்கு குருவுக்கு இந்த ராகுவின் ஆதரவும் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்துல சிக்கலை சரி செய்யாம நம்ம எப்ப பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவோட தான் நீங்க இனி ஒவ்வொரு நாளையும் அணுகணும். 77 நாட்கள் என்பது பெரிய அளவுல உங்களுக்கு பயன் தரும். பொதுவா சில அரிய கிரக நிகழ்வுகள் 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அல்லது 4 நாள் இருக்கலாம். ஆனால் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை 77 நாட்கள் இருக்கு. இது உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியாத சிக்கல்னு நீங்க நினைச்சதையும் ஊர் உலகம் சொன்னதையும் உங்க குடும்பம் சொன்னதையும் நீங்க எல்லாவற்றையும் தவிடுபொடி ஆக்கிவிட்டு மிக பெரிய அளவில் எல்லா சிக்கலையும் சரி செய்து வெற்றி கணக்கை தொடங்குவீர்கள். வெற்றி பாதையில் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணம் செய்யும் அமைப்பை இந்த 77 நாட்கள் உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த அற்புத கிரக சேர்க்கை யாருக்கு பலனை தருதோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக தரும். வலிமை பெற்ற ராசி நீங்க. நேர்மையா இருந்தது தவறா, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தது தப்பா அப்படின்னெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த அரிய கிரக சேர்க்கை உங்களுக்கான வாழ்க்கையை தரும். இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்காக நீங்கள் வாழும் ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த 77 நாட்கள் மட்டும் நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து விலகி இருங்கள். உன்னால இது பண்ண முடியாது, உனக்கெல்லாம் இது கிடைக்காது, நீ போய் சிக்கிக்காத, நீ போய் மாட்டிக்காத, உனக்கு ஏன் இந்த வேலை, ஏற்கனவே நீ அதை செஞ்சு இதை செஞ்செல்லாம் மாட்டிக்கிட்ட, இதெல்லாம் பண்ணிதான் நீ சிக்கன, பத்தாதா அப்படின்லாம் பேசக்கூடியவர்கள்ட்ட விலகிருங்க. போனை எடுத்தாலே நெகட்டிவா பேசுற நபர்களோட போன் காலை பிளாக் பண்ணிடுங்க. 77 நாள் தான், அதுக்கப்புறம் அவங்க பிளாக் எடுத்து விட்டுட்டு பேசிக்கலாம். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த திருப்பங்களையும் எந்தெந்த முன்னேற்றத்தையும் எந்தெந்த மாற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது மாறுபடும் இல்லையா? அதைத்தான் இப்ப நம்ம 1 by 1 இதுல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலை பார்க்கல அல்லது பார்த்தேன் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அற்புத கிரக சேர்க்கைகள், அரிய ராசி பலன்கள், கோவில் விழாக்கள், சில சூட்சும பரிகாரங்கள், சூட்சும வழிபாடுகள், ஜோதிடத்தில் நிறைய லாஜிக்லாம் இருக்கு. அந்த லாஜிக் போன்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்பிக்கையோடு நான் ஜெயித்திடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிடுவேன், என் சிக்கல் சரியாயிடும். இந்த 77 நாட்கள் என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் என் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நான் நிச்சயமாக எல்லா விதமான துன்பம் துயரத்திலிருந்தும் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட ஆதரவு உங்களோட வெற்றிக்கு இந்த வீடியோ உதவுங்கிற நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்க வாட்ஸ்அப் வழியா பண்ணலாம், ஃபேஸ்புக் வழியாவோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியா வழியா ஷேர் பண்ணலாம். அல்லது நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணி உதவிகரமா இருக்கலாம். அதுக்கு வீடியோவுக்கு கீழே ஷேருங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கனாவே எல்லா ஆப்ஷன் வழியாகவும் நீங்க ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாகவும் இருக்க முடியும். மிதுன ராசிக்கு தான் இந்த 77 நாட்கள் யோகத்தை தரப்போகுது. நீங்க மிருகசிரீசம், திருவாதிரை, புனர்பூசம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த யோகம் முழுமையா உங்களுக்கு வேலை செய்யும். காரணம் என்னன்னா உங்க ராசியில தான் குரு அமர்ந்து இந்த யோகத்தை நிகழ்த்துகிறார். உங்க ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில், அதிர்ஷ்டஸ்தானத்தில் உங்களுக்கு எல்லாவிதம் அற்புதத்தையும் தரும் ஸ்தானமான கும்ப ராசியில புதனும் ராகுவும் இருக்கும் பொழுது இந்த யோகம் நடைபெறுகிறது. உங்க ராசிநாதன் புதனை குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்து அதுவும் தன் நட்சத்திரமான புனர்பூசத்துல அமர்ந்து பார்க்க போறார்.
குரு ராகுவை பார்ப்பதும், குரு உங்க ராசிநாதனை பார்ப்பதும், உங்கள் ராசியில் இருந்து பார்ப்பதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். 144 வருஷத்துக்கு பிறகு யோகஸ்தானத்துல புதன் 77 நாட்கள் அமர்ந்திருக்க போறார். உங்க ராசிநாதனும் 4ஆம் இடமான வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்திற்கும் அதிபதியான புதன் குருவின் பார்வையில் அற்புதமாக அமர்ந்து ராகுவோடு இணைந்து உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தர போறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதமான பணமழை பொழிவதாக இருக்கலாம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாக இருக்கலாம், அற்புதங்கள் நடப்பதாக இருக்கலாம். எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில ஏங்கலாம். ஏன் மிதுன ராசிக்காரங்க எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல்கள் சரியாயிட்டா போதும், எனக்கு மாட மாளிகை வேண்டாம், கூட கோபுரம் வேண்டான்னு ரொம்ப வெறுத்து போய் பேசுவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 77 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்த காற்று வீசப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை உங்களுக்கு புலப்பட போகுது. சிக்கல்களை சரி செய்வதற்கான யோசனை உங்களுக்கு வரப்போகுது. அதற்கான வழியும் வாய்ப்பையும் கடவுள் ஏற்படுத்தி தரப்போறார். உங்க ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய நவ கிரகங்களில் பரிபூரண சுபகிரகமான குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த யோகத்தை நிகழ்த்துவதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமையும் உங்கள் மதிப்பும் சமுதாயத்தில் பாராட்டப்படும், சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படும். நீங்கெல்லாம் எத்தனை ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளானீங்களோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு அற்புத காலம், அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் காலம். வசந்த காலம்னு ஒண்ணு வாழ்க்கையில வரலினாலும் பரவாயில்ல, நிம்மதி கிடைச்சா போதுன்னு நினைக்கிறதுல முதல்ல இருக்கக்கூடிய ராசி மிதுனம். ஆனா உங்களுக்கு வசந்த காலம் வரும். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாலும் 7ஆம் பார்வையாலும் 9ஆம் பார்வையாலும் பல்வேறு யோகங்களை தரக்கூடியவர். அவர் 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதால் திருமண தடையா இருக்கா, திருமணம் அமையும். காதலில் சிக்கல் இருக்கா, சரியாகும். உண்மையான காதல் கண்டிப்பாக கரை சேருவாங்க. உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கலைங்க, எதுவும் கிடைக்கலையா, நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்டது தொழில் வாய்ப்பா, வேலை வாய்ப்பா, வியாபார வாய்ப்பா, வெளிநாட்டில் வேலை செய்யும் எண்ணமா, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த திட்டங்களா, அல்லது உங்களோட தொழிலை விரிவுபடுத்தும் ஆசையா, வங்கியில் கடன் பெறுவதற்கான முயற்சியா, அரசின் சலுகையா, மானியமா, எதை பெறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, எது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது நடக்கும். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உன்னதத்தை உறுதியாக ஏற்படுத்தி தரும். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறதுனால வீடு பாதியில நிக்குது, வீடு வாங்குற கனவு நனவாகல, வீட்டு மனை வாங்கணுங்கிற கனவு கூட நனவாகல, அல்லது ஒரு வண்டி வாங்கணும் அல்லது ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை நிறைவேறலையா, அது அனைத்திற்கும் வழி கிடைக்கும், நிதி ஆதாரம் கிடைக்கும், உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை கடவுள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி தருவார். இந்த காலகட்டம் நீங்க எந்த விதமான தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் அதில் வராக்கடனின் அளவு குறையும், தொழிலில் வியாபாரத்தில் ஆர்டர்ஸின் அளவு அதிகரிக்கும், வேலையில் இருந்த சிக்கலும் பிரச்சனையும் தடைகளும் உங்கள் மன வேதனையும் கண்டிப்பாக நீக்கப்படும். புதிதாக படித்து முடித்துட்டு கேம்பஸ் செலக்ட் ஆயிட்டோம், கால் லெட்டர் வரலை நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கம்பெனியிலிருந்து கால் லெட்டர் வரும். நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூல நல்ல ரிசல்ட் வரலையா, அல்லது உங்களுக்கு ரிசல்ட் சொல்லலையா, இப்ப சொல்லுவாங்க. ஏதாவது அரசு தேர்வுகள்ல நீங்க பங்கு பெற்றிருந்து அதோடைய ரிசல்ட் ரொம்ப நாளா இழுபறியா இருக்கு, இன்னும் முடிவு வரலையா, இப்ப முடிவு வரும். அதை விட முக்கியம், அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். குடும்பத்துல சிக்கல் இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, குடும்பம் என்னை ஏதோ ஒரு குறை சொல்றாங்க, நான் யாருக்காக உழைச்சேன், யாருக்காக கஷ்டப்பட்டேன், எதுக்காக நான் இவ்வளவு பெரிய சுமையை சுமந்தேன், அவங்களே என்ன ஆதரிக்கலையேங்கிற வேதனை விரக்தி எல்லாம் சரியாயிடும். குடும்பம் உங்களை ஆதரிக்கும், உங்களோட கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளும். நாங்க இருக்கோம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையின் மீதான பிடிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் ஆதரவால் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் அதிகரிக்கும். எப்படி இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருதோ, அதே போல குடும்ப உறுப்பினர்களும் உறவுகளும் நண்பர்களும் உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு அற்புத வாய்ப்பு இந்த 77 நாட்களில் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல யோகஸ்தானத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய புதிய எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களோட ஆசைகளும் அதை நீங்க திட்டமிடுற விதமும்
எல்லார்த்த விட மாறுபட்டதாக இருக்கும். அப்ப நீங்க எந்த ஒரு ஐடியாவையும் இன்னோவேஷனோட, கிரியேட்டிவிட்டியோட, ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்படுத்தக்கூடியவர். அப்படி இயற்கையாகவே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாய்ப்புகள் பெரிய அளவுல மக்களை போய் அடையும். அப்ப கலைத்துறையா இருக்கலாம், அல்லது தனித்திறமையை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஓவியம் வரைகிறவர், ஒரு சிற்பியா இருக்கிறீங்க, இசையமைப்பாளரா இருக்கீங்க, நடிகரா இருக்கீங்க, நடிகையா இருக்கீங்க, பாடலாசிரியர் போன்ற எந்த துறையில நீங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய துறையில் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களோட திறமையும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும். நிறைய பேருக்கு அவர்கள் திறமை போற்றப்படும். அப்படிப்பட்ட உன்னத காலகட்டமான இந்த 77 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்களை தரும், முன்னேற்றங்களை தரும், அதிரடியான மாற்றங்களை தரும், அதிரடியான அதிர்ஷ்டங்களை தரும், அற்புத வாய்ப்புகளை 1 by 1 தரும். நீங்க ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன வயசு, அல்லது நீங்க எந்த துறையில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறத பேப்பர்ல லிஸ்ட் பண்ணுங்க. அந்த சிக்கல்கள் 1 by 1 வரிசையா நடந்துடும். இந்த 77 நாட்களில உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலோ, குடும்ப சிக்கலோ, திருமண வாழ்க்கையில் சிக்கலோ, அல்லது நீதிமன்ற வழக்கோ, வேலையில் பிரச்சனையோ, வியாபாரத்துல ஒரு முடக்கமோ, எதுவாக இருந்தாலும் அது பரிபூரணமாக நிவர்த்தி ஆயிடும். அப்படிப்பட்ட உன்னத ஒரு வாய்ப்பை இந்த 77 நாட்கள் தரும். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்கள் பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருக்கு, இந்த கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமான முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே கோச்சார பலன்கள், காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில கிரக அமைப்புகளை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. உங்களுக்கு தசாபுத்தி இருக்கிறத பொறுத்து இந்த பலன்கள் இதைவிட அதிகமாகவும் நடக்கலாம், இதே அளவும் நடக்கலாம். அப்ப முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிறந்த ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில செயல்படும் பொழுது இந்த 77 நாட்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தரும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் யோகத்தை தரக்கூடியதுன்னா அது பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூர பந்தம். மயில் வடிவத்தில் இருக்கும், அதில் எண்ணும் எழுத்தும் மந்திரங்களும் நிறைந்திருக்கும் அந்த மயூர பந்தத்தை உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைத்து, அல்லது தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் வைத்து, நீங்கள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் ஒரு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த யோகங்கள் மட்டுமல்ல, உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு யோகங்களும் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கான எல்லா விதமான நடைமுறை சிக்கல்களும் ஈஸியாக சரி செய்வதற்கு உங்களுக்கே பல யோசனைகள் தோன்றும். எந்த சிக்கல் என்ன வாழ்க்கையில வந்தாலும் அதை சரி செய்வதற்கான எண்ணமும் அதற்கான திட்டமும் நமக்கு தெரிஞ்சா போதும். அதை இந்த மயூர பந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இது பாம்பன் சுவாமிகள் பிரத்யேகமாக உங்களுக்கு அருளியது. இது ஆன்லைன்லயும் கிடைக்கும், அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம அலுவலகத்திலையும் நீங்க அதை வாங்கிக்கலாம். உங்கள் யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். உங்கள் சமயோகித புத்தியும், உங்கள் கிரியேட்டிவிட்டியும், உங்களோட இன்னோவேஷனும் உங்களை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டுகிட்டு போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல போயிட்டு நீங்க ஆம் அப்படின்னு பதிவிடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.